இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பர்ஃபெக்ட்டா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர். ஐலி, என்ன அங்க நிக்கிறீங்க? வாங்க வந்து போட்டோக்கு போஸ் கொடுங்க. அக்கா, ஒரு நிமிஷம். இந்த போட்டோல அந்த அனாதையும் அவ கூட இருக்கிறவளும் இருக்கணும்னா நாங்க இந்த போட்டோல நிக்க மாட்டோம். இவங்களுக்கெல்லாம் இந்த குடும்ப போட்டோல என்ன வேலை? யாருக்கு என்ன தகுதின்னு இருக்குல்ல? கரெக்டா சொன்னீங்க அத்தை. இது நம்ம குடும்ப போட்டோ தானே, இதுல எதுக்கு அவங்க நிக்கணும்? இப்ப அவங்க 2 பேரும் வராங்கன்னா நாங்க வரல. எல்லாரையும் ஒரே தராசுல நிறுத்த முடியாது. இப்படிதான் அடுத்தவங்க முன்னாடி நடந்துப்பீங்களா? அத நாங்க கேட்கணும் இந்திரா. இப்படிதான் அடுத்தவங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துவியா? இப்ப அசிங்கப்பட்டது நீங்களா இல்ல அவங்களா? அண்ணி, சும்மா எல்லாத்துக்கும் சண்டை இழுக்காதீங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் அவங்களுக்கு நான் தம்பியா இல்ல அவன் தம்பியான்னு தெரியல. எல்லாத்துக்கும் அவனை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. என்ன இந்திராது, இன்னைக்கு நம்ம சேனலோட வளர்ச்சி பத்தி இன்னொரு சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம குடும்பமானதா போகும் போல இருக்கே. அவங்கள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா முடிச்சு அனுப்பிச்சு விடு. அத்தை, வாங்க நம்ம உள்ள போலாம். அவங்களே போட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அவசியம் இல்ல ரித்திகா. வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். அதுக்காக வாழ்க்கையே தப்பாயிடாது. கௌரவம், பெருமை, அந்தஸ்தெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தால வராது, நம்மளோட குணத்தால தான் வரும். என்ன, இந்த சேனல்காரங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசி சீன் போடலான்னு பாக்குறியா? வேற என்ன பண்ணுவா? அவளும் எப்பாடு பட்டாவது இந்த அனாதை பயலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கலான்னு தானே அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. அதான் நேரம் பார்த்து நாடகம் ஆடிட்டு இருக்கா. சித்தி வேண்டாம் நீ. என் புருஷன் இந்த போட்டோல நின்னாதான் எனக்கு அது அசிங்கம்னு நினைக்கிறேன்.